வாஷிங் மிஷின் பிரச்சனைனால அமெரிக்கால வாழக்கூடிய இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருவர் வந்து தலை துண்டிக்கப்பட்டு கொலை பண்ணப்பட்டிருக்காரு. சந்திரமௌலி நாகமல்லையா அப்படின்றவருக்கு 50 வயசு ஆகுது. இவர் வந்து கர்நாடகாவை பூர்வீகமா சேர்ந்தவர். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கால போயிட்டு இவர் செட்டில் ஆயிருக்காரு. அமெரிக்கால இருக்கக்கூடிய மோட்டல்ல உணவகத்துல மேலாளரா ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இவர் கூட சக ஊழியரா ஒர்க் பண்றவர் தான் கோப்போஸ் மார்டினஸ். இவங்க 2 பேருக்கும் ஒரு பழுதடைந்த வாஷிங் மிஷின் வச்சு பிரச்சனை வந்து வந்திருக்கு. அப்போ நாகமல்லையா அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண் ஊழியரை கூப்பிட்டு கோப்போஸ கன்னடத்துல வந்து திட்டி இருக்காரு. அதுக்கப்புறமா அந்த வாஷிங் மிஷினை அவன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீ மொழிபெயர்ந்து கோப்போஸ் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. இது எல்லாத்தையுமே கேட்ட கோப்போஸ்க்கு வந்து அதிகமான கோபம் ஏற்பட்டிருக்கு. அவரை வந்து ரொம்ப இழிவுபடுத்தியிருக்காரு அப்படின்ற ஃபீல் வந்ததுக்கு அப்புறமா அந்த ஹோட்டல்ல இருக்கக்கூடிய ஒரு கத்தியை எடுத்து நாகமல்லையா வந்து துரத்தி அவரு வெட்ட போயிருக்காரு. அப்ப அங்க இருக்கக்கூடிய நாகமல்லையாவோட மனைவியும் மகனும் தடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அப்போ கோப்போஸ் நாகமல்லையாவை கழுத்து வெட்டி வந்து கொலை பண்ணிருக்கா. இது மனைவி மற்றும் மகன் கண் எதிரே நடந்திருக்கு. அதுக்கப்புறமா அங்க வந்த போலீசார் 37 வயது ஆகக்கூடிய கோப்போஸ் மார்டினஸை கைது பண்ணி ஜாமீன்ல வெளியே வர முடியாத அளவுக்கு ஒரு பிரிவுல சேர்த்திருக்காங்க. அவருக்கு வந்து ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனைக்காக போலீசார் ஏற்பாடு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சம்பவத்தை நம்ம ஒரு எச்சரிக்கையா எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு சின்ன விஷயம் கூட மிகப்பெரிய கொடூர வன்மத்துக்கு வந்து வழிவகுத்து விடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் சமூகத்தையும் குடும்பத்தையும் பாதுகாக்கிறதா இங்க முக்கியமான விஷயமா பார்க்கணும்.